ஜெயலலிதா பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க நிதி இல்லை என சொன்ன திமுக அரசிற்கு கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க எங்கிருந்து நிதி வந்தது என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழக பட்ட மேற்படிப்பு மையத்தில் மாணவர் சேர்க்கையை ரத்து செய்யக்கூடாது என வலியுறுத்தி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் 2026 எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வந்தவுடன் விழுப்புரத்தில் ஜெயலலிதா பெயரில் பல்கலைக்கழகம் வருவது உறுதி என்று தெரிவித்தார். திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி 50 கல்லூரி திறந்ததாக கூறும் நிலையில் பட்டியல் கொடுக்க முடியுமா என கேள்வி எழுப்பிய சி.வி. சண்முகம், ஜெயலலிதா பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க நிதி இல்லை என சொன்ன திமுக அரசிற்கு கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க எங்கிருந்து நிதி வந்தது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். நான் இந்த மேடையிலேருந்து நீ கேட்குறேன், நீங்கள் 50 கலைக்கல்லூரி திறந்ததா சொல்கிறீங்களே, இன்னைக்கு சாயந்தரம் நீங்கள் பட்டியல் போட்டு பத்திரிகையில் கொடுங்க. நாங்கள் 50 கல்லூரி திறந்துருக்குறோம், சொல்லுங்கள். எந்தெந்த ஊரில் எங்கெங்கே அரசு நிதியில் திறந்தீங்களா, அறநிலையத்தில் அறநிலையத்தில் திறந்ததா கூட இருக்கட்டும், 50 கல்லூரி பேரை சொல்லு பார்ப்போம். எங்கே திறந்த நீ, எங்கே திறந்திருக்கிற சொல்லுங்க.